பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தை நம்பிக்கை வைத்தேன். உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகத்தை கேட்க இருக்கின்றோம். ஞானம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்த இயேசுவை பற்றி கொள்வோம். எல்லாம் வல்ல கடவுளை தந்தையாக கண்ட இயேசுவின் நம்பிக்கையே எளியோரின் துன்ப துயரங்களை களைந்தது. இன்றைய நற்செய்தியில் ஊமை செவிட்டு தீய ஆவியை துரத்தி சிறுவனுக்கு வாழ்வளிக்கின்றார் இயேசு. இறை வேண்டல், தவம், நோன்பு போன்ற நற்செயல்களில் ஈடுபடுபவர்கள்தாம் தீய சக்திகளை விரட்ட முடியும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். பார்க்க முடியாததை நம்புவதே விசுவாசம். நம்புவதை பார்ப்பதே விசுவாசத்தை கிடைக்கும் பரிசு என்பார் புனித அகஸ்டின். எதிர்நோக்கின் திருப்பயணியான புனித அருளானந்தர் தம் மறைசாட்சியத்தை கண்டார். இயேசுவின் ஆற்றலை அவரது பாடுபட்ட சிலுவையில் கண்டார். வெண் மணலில் சிந்திய இரத்தம் செம்மண் ஆக்கியது. கடந்த 332 ஆண்டுகளாக சாட்சியம் பகிர்கின்றது. 2023ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்த ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலத்தை திருத்தல பசிலிக்காவாக உயர்த்தினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திருத்தந்தையின் உடல் நலனுக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞானமே எல்லாவற்றிற்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-10 முடிய. ஞானமெல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது, அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மழையையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடிக் காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர் வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 93. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீ. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும்.
ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி இயல் 9 உயிருள்ள இறைமொழிகள் 14 முதல் 29 நிறைவாக. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார்.
அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நம் இறை நம்பிக்கைக்கு வலுவூட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் தேவையாக இருப்பது நம்பிக்கை என்பதை நாம் அறிவோம். இளம்பெண் ஆசிரியர் ஒருவர் ஆசிரிய பணிக்கு புதிய பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தார். அவருடைய திறமைகளை பார்த்த நிர்வாகம் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தது. என்னவென்றால், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீங்கள் கணக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் சொல்லியது. அந்த வார இறுதியிலே ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆசிரியை மருத்துவமனைக்கு சென்றார். உள்ளே நுழைந்ததும் அந்த சிறுவன் படுத்த படுக்கையில் இருந்தான். அவனை பார்த்ததும் அவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஒரு தீ விபத்தில் உடலெங்கும் வெந்து போய் படுத்து கிடந்தான். ஆசிரியை முணுமுணுத்தார். இவனுக்கு போயா பாடம் சொல்லித்தர்றது என்று மனதுக்குள்ளே அவர் முணுமுணுத்து கொண்டு இருந்தார். இருந்தாலும் பள்ளி நிர்வாகம் தன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த பணியை செய்ய சொன்னதால் நம்பிக்கையை வரவழைத்து அந்த சிறுவனின் அருகிலே அமர்ந்து அவர் மனதுக்குள்ளே இந்த ஜெபத்தை சொன்னார். இறைவா, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவனுக்கு நல்ல முறையில் நான் பாடம் எடுக்க எனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசுவே இந்த சிறுவனை தேற்றும். கரம் பிடித்து நடத்துபவர் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கலங்காதே மகனே மகளே, கண்மலையாய் கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார் என்ற பாடலை அவன் உணரும்படி பாடினார். அந்த வாரம் சென்றது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த ஆசிரியைக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவருடைய மனது சொன்னது, ஒரு நடையாய் போய் அந்த சிறுவனைக்கு நம்ம கணக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் அவனை போய் பார்த்து விட்டு வருவோம் என்று அந்த ஆசிரியை போனார். மருத்துவமனைக்கு அருகிலே வாசலிலே அந்த சிறுவனுடைய தாய் அந்த ஆசிரியைக்காக காத்திருந்தார். இந்த ஆசிரியை கண்டதும், என் மகனுக்கு போன வாரம் கணக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் நீங்க தானே என்று அந்த அம்மா கேட்க, இந்த டீச்சருக்கு பயம் வந்தது. ஏதோ சொல்ல போகிறார்கள் என்று அவர் மனதிலே அங்கலாய்த்தார். நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள் என் மகனுக்கு. கடந்த வாரம் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டேன் என தீர்மானித்து மருந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டான். ஆனால் உங்களுடைய ஜெபத்தாலும் உங்களுடைய கணக்கை வகுப்பினாலும்
அவனுடைய மனதிலே இப்படி எழுந்தது. கணக்கு பாடம் சொல்லித்தர பள்ளி நிர்வாகம் ஓர் ஆசிரியரை அனுப்பி இருக்கிறது என்றால் நான் கட்டாயம் பிழைத்துக் கொள்வேன், பள்ளிக்கு மீண்டும் திரும்புவேன் என்றுதானே அனைவரும் நம்புகிறார்கள் என்று உணர ஆரம்பித்தான். நான் பிழைத்துக் கொள்வேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்குள் பிறந்தது. ஒரு வாரத்திற்குள்ளே பல மாற்றங்கள். மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தான். அவனை கவனித்த மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு நோயாளிகளை குணமாக்கியது போது கூட அவர் கையாண்ட மருந்து, உனது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று, நீர் போகலாம் என்பதுதான். இன்றைய திருப்பாடல் 99 அழகாக சொல்கிறது, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்று. கடவுளை பற்றிய இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை அற்புதமானது. ஏனென்றால் இந்த உலகிலே யார் ஆட்சி செய்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் கடவுள்தான் அவர்களை நேரடியாக ஆட்சி செலுத்துகிறார் என்று உறுதியாக நம்பினார்கள். மழையோ புயலோ துன்பமோ இன்பமோ எல்லாமே கடவுளது விருப்பத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் நம்பினார்கள். கடவுள் எப்படி ஆட்சி செய்கிறார்? கடவுள் மாட்சிமையோடு ஆட்சி செய்கிறார். மனிதர்கள் ஆட்சி செய்வதற்கும் கடவுள் ஆட்சி செய்வதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. மனிதர்களின் ஆட்சி நிலையற்ற ஆட்சி, எப்போது கவிழும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் கடவுளின் ஆட்சி நிலையான ஆட்சி. அந்த அதிகாரம்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய புதுமையிலே வெளிப்படுத்தியது. கடவுளால் முடியாதது இந்த உலகில் எதுவும் இல்லை என்று கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு தெரிவிக்கிறார். அது வெறும் வார்த்தை அல்ல, முழுமையான உண்மை என்பதை நற்செய்தி எடுத்து காட்டுகிறது. இயேசுவின் சீடர் இயேசுவை தனியாக சந்தித்து அவரிடம் அந்த பேயை ஏன் எங்களால் ஓட்ட முடியவில்லை என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று சொன்னார். ஜெபமும் தியானமும் நம் வாழ்க்கையிலே அதிகம் தேவை. தியானம் என்பது கடவுள் அடைய வழியே தவிர அது முடிவு அல்ல. இறுதியான நோக்கம் இறைவனையும் அயலானையும் அன்பு செய்வதுதான். தியானம் செய்யாதவன் கண்ணாடியில் தன்னை பார்க்காத ஒருவன் போல செயல்படுகிறான். அவன் தான் அழுக்காக இருப்பதை அறியாததால் தன்னை சரி செய்யும் அக்கறை இல்லாதவனாக இருப்பான். தியானம் செய்பவன் தனது எண்ணங்களை இறைவன்பால் திருப்புகிறான். அவன் தன் குறைகளை அறிகிறான், அதை திருத்திக் கொள்கிறான், தன் மனசான்றை சரியான வழியிலே நடத்துகிறான். நம்பிக்கையின்மையை இயேசுவே நீக்க நீர் உதவி செய்யும். தீய ஆவி பிடித்திருந்த அந்த சிறுவனின் தந்தை இயேசுவை நோக்கி, உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்ட, இயேசு சொன்னார், இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொன்னார். சிறுவனின் தந்தை, இயேசுவே நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவி செய்யும் என்று கதறினார். இயேசு அவர்களை குணமாக்கினார். அந்த சிறுவனின் தந்தையைப் போல மனநிலையே நம்மில் பலரிடமும் இருக்கலாம். அப்படியானால் அவரை போன்றே நாமும் மன்றாட வேண்டும். பல நேரங்களில் நமது விசுவாசம், இறை நம்பிக்கை முழுமையானதாக இல்லை. எனவேதான் இறைவனின் நன்மைத்தனத்தை, இறைவனின் பேரன்பை
நாம் சந்தேகிக்கிறோம். எனவே நாமும் நமது நம்பிக்கையின்மை நீங்க உதவ வேண்டும் என்ற இயேசுவிடம் மன்றாடுவோம். நம்பிக்கையின்மையை களைய நோன்போடு கூடிய இறைவேண்டல் மிகவும் அவசியம். பேயோட்டும் நிகழ்விலே சிறுவனின் தந்தையிலும் சுற்றியிருந்த மக்களிலும் சீடர்களிலும் நம்பிக்கையின்மை வெளிப்படுகிறது. மகனின் உடல் நோய்கள், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த நிலை, சீடர்களிடம் சென்றும் பலன் இல்லாமை ஆகியன சிறுவனின் தந்தையிடம் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியிருந்தன. இயேசுவின் நலமாக்குதல் நம்பிக்கையின்மையையும் அகற்றி நம்பிக்கையை வளர்த்தெடுத்தது. புனித அருளானவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அவன் சொன்னான், இந்த சன்னியாசி தன் சொந்த வேதத்தை மறுதலிக்க மறுப்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் சிலுவை நாயக்கர் புதிய மதத்தை மறுதலிக்க மறுக்கிறாரே என்று சொல்லி சிலுவை நாயக்கரின் கண்ணில் ஒரு தடியால் அடித்தான். ஒரு கண் சிதறி கன்னத்தில் தொங்கியது. கண்ணில் இருந்து இரத்தம் கொட்டியது. இதை கண்ட புனித அருளானந்தர் கண் கலங்கினார், வேதனைப்பட்டார். சிலுவை நாயக்கரை அணுகி கன்னத்தில் தொங்கிய கண்ணை அதன் இடத்தில் வைத்து சிலுவை நாயக்கர் மீது சிலுவை வரைந்து ஜெபித்தார். கண் ஒட்டியது. உழைப்பதற்கு வேண்டும் கை, உள்ளத்திற்கு வேண்டும் நம்பிக்கை, நம்பிக்கை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். நிறைவாக, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவி செய்யும். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையை அதிகமாக்கி அருளும் என்று அந்த தகப்பனை போல நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுவோம். நமது வேண்டுதல்களை மன்றாட்டுகளை சபையிலே தெரிவிப்போம். ஞானத்தின் ஊற்றாகிய அன்பு இறைவா, ஞானம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. திருமுழுக்கு என்ற தண்ணீரை கொண்டும் ஒப்புரவு அருள்சாதனம் என்ற கண்ணீரை கொண்டும் மனித சமுதாயத்தின் பாவக்கரைகளை கழுவி சுத்தம் செய்யும் உன்னத பணிகளை அகற்றி வரும் திரு அவையின் தலைவர் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உடல் நலனையும் ஆன்ம நலனையும் தரவும், அவருடன் பணிபுரியும் அனைத்து தலைவர்களுக்கும் நல்ல உடல் நலனையும் ஆன்ம நலனையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை ஆட்சி செய்யும் அரசியல் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் சுயநலம் துறந்து லஞ்சம் தவிர்த்து பொது நலத்தோடும் நடுநிலையோடும் நேர்மையோடும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட அவர்களுக்கு ஞானத்தையும் அச்சத்தையும் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி என்று மொழிந்த இறைவா, இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பிறரை மன்னித்து வாழ தேவையான ஞானத்தை தரவும், மன்னிப்பது உமது இயல்பு என்று உணர்ந்து நாங்கள் பெரும் மகிழ்வை பெற்று அமைதியின் மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் மருமருந்தே இறைவா, உலக நாடுகள் முழுவதும் பரவி வரும் பல்வேறுபட்ட கொடிய நோய்கள் முற்றிலும் இல்லாதொழிக்கவும், இயற்கையாலும் மனிதனாலும் உருவாக்கப்படும் எல்லா அழிவுகளுக்கும் இல்லாது போகவும் மக்கள் அனைவரும் உம்முடைய குரலுக்கே செவி கொடுத்து உம்மை பின்பற்றி நலமுடன் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ திருக்குளமாக எம்மை மீட்ட தேவனுக்கே குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ திருக்குளமாக எம்மை மீட்ட தேவனுக்கே தந்த பலனே இதய நன்றி கனியே என் உழைப்பு தந்த பலனே இதய நன்றி கனியே தந்து பணிந்திடுவோ தந்தாயே செல்வே தந்து பணிந்திடுவோ தந்தாயே செல்வே குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ எம்மை மீட்ட தேவனுக்கே குதூகலமாக நன்றி காணிக்கை தந்தோ திருக்குளமாக எம்மை மீட்ட தேவனுக்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது என்றாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியருளும், அமைதியருளும், அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா. உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே, விருந்தே விருந்தே அன்பின் விருந்தே, மருந்தே மருந்தே நிறைவாழ்வின் மருந்தே, விண்ணக வாழ்வின் முன் சுவையாயே சுவை வாரும், மன்னக வாழ்வு மாண்புறவே தாரும், விண்ணக வாழ்வின் முன் சுவையாயே சுவை வாரும், மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே.
யூபிலி ஆண்டு மன்றாட்டு. எங்கள் விண்ணக தந்தையே, எங்கள் விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள நீர் எங்களுக்கு அளித்துள்ள உம் திருமகனும் எங்கள் சகோதரருமாகிய உம் திருமகனும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் ஏற்றி வைத்துள்ள அன்பின் சுடரும் ஏற்றி வைத்துள்ள அன்பின் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான உமது ஆட்சியின் வருகைக்கான அருள்மிகு எதிர்நோக்கை அருள்மிகு எதிர்நோக்கை எங்களிடம் தூண்டி எழுப்புவனவாக, எங்களிடம் தூண்டி எழுப்புவனவாக, நற்செய்தியின் விதைகளை அயராது பயிரிடுபவர்களாக, நற்செய்தியின் விதைகளை அயராது பயிரிடுபவர்களாக, உமது அருள் எங்களை உருமாற்றுவதாக, உமது அருள் எங்களை உருமாற்றுவதாக, புதிய வானமும் வையகமும் வரும் எனும் புதிய வானகமும் வையகமும் வரும் எனும் உறுதியான எதிர்நோக்குடன் உறுதியான எதிர்நோக்குடன் அவ்விதைகள் மனித குலத்தையும் அவ்விதைகள் மனித குலத்தையும் அகிலம் முழுவதையும் அகிலம் முழுவதையும் உள்ளிருந்து உருமாற்றுவனவாக, உள்ளிருந்து உருமாற்றுவனவாக, அதனால் தீமையின் ஆற்றல்கள் அழித்தொழிக்கப்பட்டு அதனால் தீமையின் ஆற்றல்கள் அழித்தொழிக்கப்பட்டு உமது மாட்சி என்றென்றும் ஒளிர்வதாக, உமது மாட்சி என்றென்றும் ஒளிர்வதாக, எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களிடம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களிடம் விண்ணக கொடைகளுக்கான ஏக்கத்தை விண்ணக கொடைகளுக்கான ஏக்கத்தை இந்த யூபிலியின் அருள் தூண்டி எழுப்புவதாக, இந்த யூபிலியின் அருள் தூண்டி எழுப்புவனவாக, இவ்வருள் இவ்வருள் நம் மீட்பர் தரும் மகிழ்ச்சியையும் நம் மீட்பர் தரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அமைதியையும் உலகெங்கும் பரப்புவதாக, உலகெங்கும் பரப்புவதாக, என்றென்றும் போற்றுதற்குரிய என்றென்றும் போற்றுதற்குரிய எங்கள் இறைவனாகிய உமக்கே எங்கள் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் ஆகுக. ஆட்சியும் புகழும் என்றென்றும் ஆகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தை காப்பாராக. சென்று பார்வோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. ஆனந்தரே, அருளானந்தரே, இறையவனின் ஒளியானாய், ஓரியுர் தந்த விளக்கானாய், இறையவனின் ஒளியானாய், ஓரியுர் தந்த விளக்கானாய், ஆனந்த